மாமனுடன் கட்டாய திருமணம் செய்து வைக்கப்பட்ட பெண் திருமணத்திற்கு பிறகும் காதலனை கைவிட மறுத்ததில் ஒரு உயிர் பறிப்போய் இருக்கிறது. பகீர் கிளப்பும் இதன் முழு பின்னணியையும் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்த வீட்டுக்கு போலீசார் வருவது இது இரண்டாவது முறை. முதல் முறை இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்த மருமகள் 60 அடி ஆழ கிணற்றில் குதித்து தற்கொலைக்கு முயன்றதை மீட்க வந்திருக்கிறார்கள். இந்த முறை அந்த பெண்ணின் கணவர் சடலத்தை மீட்டு உடற்கூறாய்வுக்கு அனுப்பி வைக்க வந்திருக்கிறார்கள். ஆம், நடந்திருப்பது ஒரு கொடூர கொலை. இந்த வீட்டின் வாரிசு முகம் சிதைத்து கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கிறார். மனைவி கிணற்றில் விழுந்து தற்கொலைக்கு முயன்றதுக்கும் கணவன் கொல்லப்பட்டதுக்கும் என்ன தொடர்பு இருக்க போகிறது என்று நீங்கள் யோசிக்கலாம். 8 மாதத்துக்கு முன்பு நடந்த அந்த சம்பவம்தான் இந்த கொடூர கொலையின் தொடக்க புள்ளி. கொல்லப்பட்டவர் கனகராஜ். 32 வயதான இவர் தென்காசி மாவட்டத்தில் உள்ள கீழக்கலங்கல் இந்திரா காலனியைச் சேர்ந்தவர். இவரது மனைவி கவிக்குயில். இந்த தம்பதிக்கு 2 வயதில் ஒரு மகன் இருக்கிறார். சம்பவத்தன்று கனகராஜ் மனைவி குழந்தைகளோடு வீட்டுக்கு வெளியே அமர்ந்து பேசிக் கொண்டிருந்திருக்கிறார். அப்போது அரிவாளோடு வந்த ஒரு மர்ம கும்பல் கனகராஜை குறிவைத்து சரமாரியாக வெட்டி கொன்றுவிட்டு தப்பிச் சென்றிருக்கிறது. தாக்குதலை தடுக்க வந்த கனகராஜின் தந்தைக்கும் அரிவாள் வெட்டு விழுந்திருக்கிறது. யார் இந்த பயங்கரத்தை செய்தது என்று கனகராஜின் குடும்பத்துக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது. கடந்த சில வருடங்களாகவே கனகராஜின் குடும்பத்துக்கு பெரும் தலைவலியாக இருந்து வருவது வெங்கடேஷ். குருக்கல்பட்டி அடுத்துள்ள கருத்தானூரைச் சேர்ந்த வெங்கடேஷும் கவிக்குயிலும் திருமணத்துக்கு முன்பு காதலித்திருக்கிறார்கள். இந்த காதல் விவகாரம் கவிக்குயிலின் குடும்பத்துக்கு தெரிய வரவே 17 வயதில் கனகராஜுக்கு கட்டாய திருமணம் செய்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் அதன் பிறகும் கவிக்குயிலின் காதல் வெங்கடேஷோடு தொடர்ந்திருக்கிறது. கடந்த ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி வெங்கடேஷ் காதலியை பார்ப்பதற்காக கனகராஜின் வீட்டுக்கே வந்திருக்கிறார். அப்போது கையும் களவுமாக இருவரும் சிக்கியிருக்கிறார்கள். கனகராஜும் அவரது குடும்பத்தினரும் வெங்கடேஷை கட்டி வைத்து அடித்திருக்கிறார்கள். அவரது ஒரு விரலை வெட்டி எடுத்திருக்கிறார்கள். முகத்திலும் வெட்டு விழுந்திருக்கிறது. காதலன் இரத்த வெள்ளத்தில் துடிப்பதைக் கண்டு மனமுடைந்த கவிக்குயில் வீட்டுக்கு அருகிலிருந்த 60 அடி ஆழ கிணற்றில் குதித்து தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கும் பதிவு செய்து விசாரித்திருக்கிறார்கள். இதன் பிறகு வெங்கடேஷ் கவிக்குயில் பக்கம் தலை வைத்து கூட படுக்க மாட்டார் என்றுதான் கனகராஜ் நினைத்திருந்தார். ஆனால் நடந்ததோ வேறு. முகத்தில் தழும்பு விழுந்து விட்டதால் யாரும் பெண் கொடுக்க மறுக்கிறார்கள். அதனால் கவிக்குயிலை தன்னுடனே அனுப்பி வைத்து விடுங்கள் என்று வெங்கடேஷ் உறவினர்கள் மூலம் கனகராஜுக்கு தூது விட்டிருக்கிறார். ஆனால் கனகராஜ் அதற்கு மறுப்பு தெரிவிக்கவே அவர் மீது வெங்கடேஷுக்கு கொலை வெறி உருவாகி இருக்கிறது. சம்பவத்தன்று ஆட்களை அழைத்து வந்து கனகராஜை வெட்டி கொலை செய்திருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவாக இருக்கும் வெங்கடேஷையும் அவரது ஆட்களையும் வலைவீசி தேடி வருகின்றனர். மனைவியின் கள்ளக்காதல் அநியாயமாக கணவனின் உயிரை பறித்துவிட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.